மீன் குழம்புனாலே ரொம்ப ருசி. அதுலேயும் மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு ரொம்பவே ஸ்பெஷல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நான் வஞ்சிரன் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுல 2-3 வெரைட்டி இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வெரைட்டி, ட்ரெடிஷ்னல் வெரைட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே யூஸ் ஆகும். பெரிய வெங்காயம் தக்காளியோட சேர்த்து அரைக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் நறுக்க தேவையில்லை பொடி பொடியாக, ஜஸ்ட் ஒரு கீரல் போட்டாலே போதும். அதை தவிர புளி ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் சில்லை ரெடி பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி கரைசல் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு ஜீரகம், வெந்தயம், கறிவடகம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு அப்புறமேட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் சும்மா நறுக்கி இதில் போட்டால் போதும். மிச்ச தக்காளியெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அது ஒரு நல்ல பேஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது அதையும் சேர்த்து நல்லா ஒரு 1-2 கொதி நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம். புளி கரைசல் ஆட் பண்ணுங்க. புளி கரைசல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். இப்போதான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான அளவும் கன்சிஸ்டன்சிக்கும் குழம்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்ல குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ சிம் பண்ணிவிடுங்க. எப்பயுமே ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிம் பண்ணிவிடுங்க. ஃபிஷ்ஷை ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல் தள்ளி அதுக்காக தான் நம்ம ஃப்ளாட்டான பேனை யூஸ் பண்ணுறோம். தள்ளி போட்டுருங்க. ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், யூஸ்வலாக மீன் குழம்புல மீன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே சட்டியை தூக்கி லேசாக ஆட்டி தான் ஃபிஷ்ஷை கலக்கி விடணும். அப்படியே ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது, பெரிய தலையாக இருக்குது, திருப்பி விடணும்னா ரொம்ப மெதுவாக அழகாக திருப்பி விட்டுருங்க. ஏன்னா அந்த ஃபிஷ் உடஞ்சிடக்கூடாது. ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலேயே நல்ல ஃபிஷ்ஷு வேகட்டும். 10-15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, சிம்மிலேயே மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் சிம்மில் மெயின்டைன் பண்ணும்போதே அந்த எண்ணெய் திரிஞ்சு நல்ல குழம்புல வரது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜ். கொத்தமல்லி தலை தூவி செட் பண்ணிவிடுங்க குழம்பு. முன்னாடி நாள் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் மதியம் சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்புல மீன் ஊறி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். மண் சட்டியில் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள்.